நிஜமாவே எவ்வளவு பெயினா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வலிக்கிற கையோட போன் நம்பர் எழுதுறதெல்லாம் வேற நந்தினி. அதுவே நான் கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோ, அது ஏதாச்சும் தப்பாயிருச்சுன்னா பேங்க்ல செக் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அது சார் சார் கஷ்டப்படாதீங்க. நிஜமாவே ரொம்ப வலிக்குதா சார்? இல்ல, நான் போய் சொல்றேன். நீ போ, வலி என்னோட தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போ 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 கோ கோ கோ. சார் இருங்க, கஷ்டப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க வரேன். அம்மா கை கொடுங்க. கை கொடுங்க. இந்த கையா? இப்படி திருப்புங்க. இந்தா. ஏய் பாத்து 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 பாத்து. மெதுவா மெதுவா. பொறுமையா பொறுமையா. வலிக்குதா? லைட்டா வலிக்குது. இப்ப வலிக்குதா? இப்படி திருப்புங்க திருப்புங்க. இங்க தானே வலிக்குது? இங்க தான் வலிக்குதா? ஆமா. என்ன பண்ற நந்தினி? இது என்ன புதுசா இருக்கே? எது சார்? ஏதோ இப்படி பண்ணி இப்படி வைக்கிறல்ல, இதுதான். என்ன இது? ஐஸ் வாட்டர்னா எனக்கு தெரியும். ஐஸ் வாட்டர்ல துணியை வச்சு இப்படி புளிஞ்சு இப்படி வைப்பாங்க. இது இது என்ன? வாட் இஸ் திஸ்? சார் முன்னாடி கண்ணுல தூசி விழுந்தப்போ இந்த மாதிரி தானே பண்ணேன். ஆமால, கரெக்ட். உடனே அந்த பெயின் எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பெயினும் போயிடுமா? அப்படிதான். கொஞ்ச நேரத்துல வலி கம்மியாயிரும். கைய நேரா வைங்க. தேங்க்யூ. ஓகே.